நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற சீரிஸ் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் சீரிஸாக எடுக்கப்பட்ட அந்தேரா அப்படின்ற சீரிஸை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 50 மினிட் டியூரேஷன் கிட்ட வந்துருது. சரி, இந்த சீரிஸோட கதைக்களம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார பொண்ணு வந்துட்டு இவ தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூம்ல பாத்தீங்கன்னா மர்மமான முறையில வந்துட்டு காணாம போயிடுறா. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காணாம போன அந்த பொண்ணை பத்தி நம்ம சீரிஸோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா இருக்க நம்ம சீரிஸோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இவருடைய அண்ணனுக்கு நடந்த சம்பவத்துல இருந்து இவருடைய ட்ரீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் மேஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஸோ காணாம போன அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுடைய கனவுல வரக்கூடிய அந்த நைட் மேஸ்க்கும் என்னமான ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கதைக்களமா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். மெயினா இந்த சீரிஸோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாரர் ஃபீலுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமாவே பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி இந்த சீரிஸ்ல காமிக்கக்கூடிய அந்த சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஹீரோனான போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரிஸோட மிடில் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தாலுமே போக போக பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த சீரிஸோட மேக்கிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் த்ரில்லர் சீரிஸா வந்திருக்கு.